பேக் வாட்ரு சீஷோர் ரெண்டு சைடுமே வந்து நாங்கள் டூர் ஃபிஷிங் பண்ண போகிறோம். ட்ராக் டைட் பண்ணுங்கண்ணா. கேட்ச் அண்ட் ரிலீஸ். சர்ஃபில் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம ரிட்டர்ன் நாங்கள் வேறு ஒரு ஸ்பாட்டுக்கு போகிறோம். அதுவும் பேக் வாட்டர் தான். ஐசக் அண்ணனுக்கு வந்து ரொம்ப சின்ன குரூப்பர் சுட்டி எடுத்து போட்டுட்டு இருக்கோம். அப்படியே பரத் தம்பி வந்து உடச்சி கறி எடுத்துகிட்டு இருக்காரு, ரெஸ்ட்டில் இருக்கிறாரு. நான் வேலை முடிச்சுட்டு அதனால ரெஸ்ட்டில் இருக்கேன். அதே போல் இன்றைக்கி நம்ம சாப்பிட்றோம். இருக்குது பார்க்கறதுக்கே. ஆமாம், சாப்பிடுங்கடா அப்படின்னு. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குப்பா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கடலூருக்கு வந்து ஃபிஷிங் வந்திருக்கோம். என் கூட பார்த்தீங்கன்னா ஐசக் அண்ணன், அடுத்தது பாலாஜண்ணா 2 பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பரத் தம்பி நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு. நாங்கள் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேக் வாட்ரு சீஷோர் ரெண்டு சைடுமே வந்து நாங்கள் டூர் ஃபிஷிங் பண்ண போகிறோம். பேக் வாட்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குது ரிவர் மவுத்துக்கிட்ட. 3 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் பேக் வாட்டரில் அப்படியே காஸ் பண்ணிகிட்டே போயிட்டு அதுக்கப்புறமா அப்படியே ஷோரில் காஸ் பண்ணிகிட்டே வர போகிறோம். நமக்கு எதனா கேச்சஸ் இருக்கான்னு பார்க்கலாம். நம்ம வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். சரி, ட்ராக் டைட் பண்ணுங்கண்ணா. மாட்டி விட்டு இல்லை இருக்கு. ஃபிஷ் இருக்காடா? ஃபிஷ் மாட்டி இருக்கு. ஃபிஷ் இருந்தது, மீன் இருக்கு. சரி இருங்க பார்த்தேன். மூமெண்ட் இல்லையா? மீன் இருக்கு. மீன் இருக்கா? அடியில் எடுத்துகிட்டு சொல்லிச்சு. அதான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். ரொம்ப வேகமாக எடுத்துகிட்டு வந்து மாட்டிச்சுல. மீன் இருக்கு. மீன் போச்சா? சூப்பர். அடிக்கலாமா? ஈஸியாக தான் வருது. மீன் தானா? மீன் தானே. கிட்ட போயிட்டு அப்படி மீன் கிட்ட போயிட்டு. கைஸ், ஐசக் அண்ணனுக்கு வந்து ஃபஸ்ட்டு மீன். பாலாஜி அண்ணன் வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு மீனை மிஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, மறுபடியும் காசு பண்ணுவோம். ஆமாம். ஹாய் கைஸ், இன்றைக்கி நான் பாலாவோட ஃபிஷிங் வந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு குரூப்பர், சின்ன குரூப்பர் தான். அதனால் பாலா ப்ரோ ரிலீஸ் பண்ணலான்னான்ட்டார். அதனால் இப்போ ரிலீஸ் பண்ண போகிறேன். கேட்ச் அண்ட் ரிலீஸ். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேக் வாட்டரில் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே வந்து ரிவர் மவுத் கிட்டே வந்தாச்சு. இந்த இடம் தான் வந்து ரிவர் மவுத்து. இப்போ வந்து க்ளோஸில் இருக்குது. அதனால் நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் இந்த இடத்துல ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே வந்து சர்ஃபில் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம ரிட்டன் கார் இருக்கிற இடத்துக்கு போக போகிறோம். கைஸ், நாங்கள் சர்ஃபில் வந்து ஃபிஷிங் பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆமை செத்து போயிருந்தது. கைஸ், நாங்கள் ரொம்ப நேரமாக வந்து சர்ஃபில் ட்ரை பண்ணோம், எந்த ஒரு ரிசல்ட்டும் இல்லை. கடல் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு அலையாக இருக்குது, ஃபுல்லாக நுரையாக இருக்குது. அதனால் எங்களுக்கு எந்த ரிசல்ட்டும் இல்லை. இப்போ வந்து நாங்கள் வேறு ஒரு ஸ்பாட்டுக்கு போகிறோம். அதுவும் பேக் வாட்டர் தான். அங்கே போய் ஃபிஷிங் பண்ண போகிறோம். ப்ளஸ் வந்து ஆலி கறி எடுத்து சமைச்சு சாப்பிட போகிறோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. ஐசக் அண்ணனும் பாலாஜி அண்ணனும் வந்து ராட் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க.
பரத் தம்பி வந்து வந்துட்டு இருக்காங்க. இப்போது நாங்கள் அவர் வர வரைக்கும் ஃபிஷ்ஷிங் பண்ண போகிறோம். அவர் வந்ததுக்கப்புறமா போயிட்டு ஆளி எடுத்துன்னு வந்து சமைச்சு சாப்பிட போகிறோம். கைஸ், ஐசக் அண்ணனுக்கு வந்து ஒரு மீன் ஒன்று அடிச்சிருக்கு. ஐயோ, என்ன ரொம்ப சின்னதா? ஆமாம், ரொம்ப சின்னது. ஸ்மால் பாய் ரொம்ப நல்லாயிட்டானே பாவம். சரி காட்டுங்க, அப்படியே ரிலீஸ் பண்ணிடலாம். பண்ணிடலாமா? எடுத்து விடுறோம். ஓகே, காட்டுங்க, நான் கையில் எடுத்துடுறேன். ஓகே கைஸ், இங்கே பாருங்கள், நம்ம ஐசக் அண்ணனுக்கு வந்து ரொம்ப சின்ன குரூப்பர். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு வந்து ஆளி எடுத்தாச்சு. ஆளியை வந்து இப்போ நெருப்பில் போட்டு சுட்டு அதில் இருக்க கறியை எடுத்துகிட்டு வெங்காயம் தக்காளிலாம் போட்டு மறுபடியும் சுட்டு எடுத்து சாப்பிட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆளியை வந்து நெருப்பில் போட்டு சுட்டுட்டு இருக்கோம். சுட்டு எடுத்து போட்டுட்டு இருக்கோம். அப்படியே பரத் தம்பி வந்து உடச்சி கறி எடுத்துகிட்டு இருக்காரு. இவருங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துகிட்டு இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா பாலாஜி அண்ணன் வந்து வெங்காயம்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்காரு. வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம ஐசக் அண்ணன் வந்து ரெஸ்ட்டில் இருக்கிறாரு. நான் வேலை முடிச்சுட்டு அதனால ரெஸ்ட்டில் இருக்கேன். வேலை முடிச்சிட்டாங்களா, அதனால் ரெஸ்ட்டில் இருக்காங்களாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம ஆளிக்கறிக்கு வந்து மசாலா போட போகிறோம். அதனால் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு. சைனாக்காரன் தானே எனக்கு ஞாபகம் வரான். இந்த இது யூடியூப் சேனலில் ஃபேஸ்புக்கில் வருவான். போட்டு மிளகாத்தூள் மிளகாலாம் போட்டு கசக்கி ருசிச்சு சாப்பிடுவா போல. அதே போல் இன்றைக்கி நம்ம சாப்பிட்றோம். கைஸ், இப்போ வந்து ஆளிக்கறி எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிடுவோம். அதே போல் வரவா கிட்ட கொண்டு வரணுமா? எறும்பு இருக்கு. எறும்பு வந்து கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஒரு 10 எறும்பு சேர்த்துங்க. ஓகே, இப்போ நல்லா அழுத்தி சுற்றிட்டு வெறும் அலுமினியம் ஃபாயில். இதுவா அதுவா? இருங்க, இருக்குது, ஃபஸ்ட்டு இருக்கிறது எடுத்துருங்க. இப்போ அப்படியே அலுமினியம் ஃபாயிலில் சுற்றுவோம். நல்ல வேலை இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்துட்டு நேற்று மாரி ஓட வந்துட்டு இல்லை. சுற்றி விட்டுருமா? ரைஸ், இந்த அலுமினியம் ஃபைலில் வந்து பக்காவாக பேக் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே எதுவுமே நெருப்பில் வைப்போம். வாங்க அப்படியே போங்க. நைஸ். வாங்க 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 டக்குனு வாங்க. சரிங்க கடவுளே, நல்லா வெந்திருக்கணும். நல்லா வெந்திருக்கணுமே. நல்லா வெந்திருக்கும். டேஸ்ட்டு மட்டும் நல்லா இருக்குதான்னு பார்க்கணும். அது வந்து நிறைய மசாலா இருக்குது, அதனால பிரச்சனை இல்லை, விடுங்க. அந்த இது சென்டரில் வச்சு கரெக்டாக இருக்குது. இதுக்கு தான் நீங்கள் எடுக்கணும் கேமரா கிட்ட. கிட்டவா? இந்த இலையை தான் கிட்ட வந்து. ஆஹா, பியூட்டி, செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கே. ஆமாம், சாப்பிடுங்கடா ஏய் அப்படின்னு. பின்னாடி போய்டு எல்லாத்தையும். எப்படிண்ணா இருக்குது? நல்லா இருக்குது, சூப்பராக போதும். இவ்வளோலாம் இருந்தால் போதும். மரத்தில் என்கிட்ட கேமரா பற்றி நீங்களும் தெரியாது.
சரி பரத் போதும் கேமரா கேமரா எடுத்துக்கிட்டே சாப்பிட முடியுமா? பாபார் தோக்கா லைட் மட்டும் எடு. இது மாட்டுங்க. அண்ணன் தலையை லைட் சாக்கிடுறது. இல்லை அது எல்லாம் வெந்திருக்கா? நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குப்பா. டான்ஸ் இல்லை வெந்தாலும் வேணுனாலும் சாப்பிட்றோம். பாலான ப்ரிப்பரேஷன் சூப்பராக இருக்கும். அதே டேஸ்ட் இல்லை. அது கம்மி பண்ணிங்களா அதுவா? என்ன உப்பும் காரம் கொஞ்சம் கம்மி. அன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக உப்பு கட்டாதுல்ல? கரெக்டாக உப்பு கட்டாது, காரம் மட்டும் கம்மி. கும்பலாக இருக்கும். அதாவது வேட்டைக்காரங்க சமையல் இது. இப்படி தான் இருக்கும். இப்படி தான் இருக்கும். இவ்வளோ நேச்சுரலாக எப்படி சாப்பிட முடியும்?